நிறைய மூலிகைகள் நம்ம உணவில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதாவது இந்த இந்த மூலிகை சேர்த்தா தான் அந்த ஒரு உணவு நமக்கு வந்து பூரணமாக ஓகே ஃபினிஷ் ஆயிருக்கு. நல்ல ஒரு டேஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியம். ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குன்னா, தினம்தோறும் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த கருவேப்பிலை எப்படி சாப்பிட்டா நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னா, ரொம்ப சித்த மருத்துவத்தில் செய்யக்கூடிய நிறைய மருந்துகள்லையும் கருவேப்பிலை ஒரு முக்கியமான மூலிகையாக சேர்ந்திருக்கு. ஸோ இதில் பேசிக்காக வந்து பார்த்தோம்னா, இந்த ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணும்போதும் கருவேப்பிலையை சரியான மூலிகைகள் இல்லாமல் நிறைய மூலிகைகள் வந்து கொஞ்சம் லேசாக முழுகிற அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம காய்ச்சிக்கினா நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணும்போது தலையில் இருக்கக்கூடிய முடி நன்கு வளர ஆரம்பிக்கும். ஸோ தலைமுடி உதிர்தலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய மூலிகைகள் நம்ம உணவில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதாவது இந்த மூலிகை சேர்த்தா தான் அந்த ஒரு உணவு நமக்கு வந்து பூரணமாக ஓகே ஃபினிஷ் ஆயிருக்கு, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை இல்லாமல் எந்த உணவுமே நம்மளால் செய்ய முடியாது. தினம்தோறும் நம்ம வந்து நிறைய செய்கிறோம். இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் ரொம்ப அதிகம். இப்போ ஒரு தாளிப்பு நம்ம செய்கிறோன்னா அதில் கருவேப்பிலை இல்லாமல் இருக்காது. ஸோ அதனோட சத்துக்கள், அதனோட மனம் இருக்கும்போதே நம்ம வந்து நிறைய சாப்பிட்ருவோம். ஸோ அந்த அளவுக்கு கருவேப்பிலைக்கு ஒரு சக்தி இருக்குது. முக்கியமாக இது மருத்துவ ரீதியாக பார்க்கும்போதும் மருத்துவ குணங்கள் இதில் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஸோ கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் இதனோட மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன, கருவேப்பிலை சாப்பிட்டா முடி நல்லா அடர்த்தியாக வளரும், கட்டாயம். ஸோ கருவேப்பிலைக்கு என்ன அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது, எதனால் வந்து ஹேர் க்ரோத்துக்கு இது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹேர் அப்படின்னு சொன்னாவே நம்ம ஒரு ஆர்வம் வந்துடும், கரெக்டாக நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். முடிக்கு மட்டும் கிடையாது, கல்லீரல்லேருந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரைக்கும் நமக்கு கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, முக்கியமாக ஃபைபர். ஸோ நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. முக்கியமாக ஃபோலிக் ஆசிட். இந்த அயன் தான் நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியம். ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குன்னா தினம்தோறும் கருவேப்பிலையை சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த கருவேப்பிலை எப்படி சாப்பிட்டா நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னா ரொம்ப சிம்பிள். ஒரு கொத்து இல்லை 2 கொத்து கருவேப்பிலையை நம்ம எடுத்துகிட்டு இதில் ஒரு 3-4 மிளகு, கொஞ்சமாக நம்ம வந்து சீரகம், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கடுக்காய் தூள். கடுக்காயை வந்து உடைச்சோம்னா உள்ள விதை இருக்கும். அந்த விதையை எடுத்துட்டு கடுக்காய் தோல் மட்டும் ஒரு சின்ன துண்டு அளவு இதனோட வைத்து அம்மியிலேயே அரைச்சிடணும். அரைச்சி நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் இந்த ஒரு உருண்டை தினமும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த உருண்டையை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரணும். ஸோ தண்ணி விட்டு முழுங்கிட்டு கொஞ்சம் மோர், ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மோர் குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி தினம்தோறும் நம்ம செஞ்சுட்டு வரும்பொழுது நம்ம உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள். முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸ் தாராளமாக இதை சாப்பிடலாம். ஏன்னா நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் குறையிறதுக்கும் நிறைய பேருக்கு இந்த டயபெட்டிக் நியூரோபதி கண்டிஷன் இருக்கும். கால்களில் ஒரு பாதம் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். கால் பாத எரிச்சல் சரியாவதற்கு நமக்கு இந்த கருவேப்பிலை, இந்த உருண்டையை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், ஏன்னா இதில் வந்து மிளகு வச்சுருக்கோம், சீரகம் இருக்குது, கடுக்காய் சின்ன துண்டும் நம்ம வச்சுருக்கோம், இதனோட கருவேப்பிலையும் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே என்னென்னா ஃபைபர் கண்டென்ட். ஸோ நமக்கு அந்த பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி தன்மையை போக்கக்கூடியது. இதை தொடர்ந்து நம்ம தினம்தோறும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு என்ன ஆகும்னா மலச்சிக்கல் தொந்தரவுலேருந்து விடுபட முடியும். அதே மாதிரி பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குங்க. நிறைய பேருக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஸோ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும். இன்றைக்கி யங் ஏஜில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. சரியாக வந்து எனக்கு பீரியட்ஸே வரலைங்க, எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்னஸ் இருக்குது, ஓவரீஸில் வந்து சிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன், நீர் கட்டிகளாக இருக்கட்டும், இல்லை ஃபைப்ராய்டு யூட்ரஸாக இருக்கட்டும், இதற்கே முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடியது இந்த சிம்பிளான ஒரு ரெமெடி தான். ஏன்னா இது வந்து ஒரு பத்திய முறையாகவும் காயகற்ப முறையாகவும் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் இரத்த சோகை இருக்கவங்களுக்கு, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, விட்டிலிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய சரும பிரச்சனை, வெண்புள்ளி நோய் அப்படின்னு சொல்கிறோம்,
இந்த விட்டிலிகோ பிரச்சனை சரியாவதற்கு நமக்கு என்னென்னா இந்த கருவேப்பிலை நமக்கு பயன்படுது. நான் சொன்ன மாதிரி ஒரு 3-4 மிளகு செய்யக்கூடிய அதிசயம் நம்ம உடலில் நிறைய இருக்குது. மிளகு பற்றின கற்ப முறையும் நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த மிளகும் சீரகமும் கடுக்காயும் கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலில் நிறைய அற்புதமான மாற்றங்கள் நமக்கு நிறைய நடக்குது. ஸோ இதை நீண்ட நாட்களாக நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய, அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ பசியின்மை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். இப்போ நாளடைவில் நமக்கு சரியாக மோஷன் போக முடியல, கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ், ஃபிஸ்டுலா பிரச்சனை இருந்தாலும் இந்த கருவேப்பிலையை தினம்தோறும் காலையில் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு கருவேப்பிலையை கற்பமாக வேறு எப்படி சாப்பிடலாம்? கருவேப்பிலை இலைகளை நல்லா நிழலில் உலர்த்தி எடுத்துக்கணும். இப்போ நிழலில் உலர்த்தி எடுத்து அதை பவுடர் ஆக்கிக்கணும். ஸோ பவுடர் ஆக்கிட்டு இந்த கருவேப்பிலையை பொடியாக்கி தேனோடு சாப்பிடணும். ஸோ தேனோடு சாப்பிடும்பொழுது தலைமுடி நன்கு கருத்து வளரும். நான் முன்னாடி சொன்ன மெத்தட்லையும் சாப்பிடலாம். ஸோ முன்னாடி சொன்ன மெத்தடில் சாப்பிடும்போதும் முடி நல்லா கருத்து வளரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இளநரை பிரச்சனை இருக்கும். ஸோ இளநரை பிரச்சனை இருக்கும், அதிகமான தலைமுடி உதிர்தல் இருக்குது அப்படின்னாலும் இதை பயன்படுத்தலாம். கருவேப்பிலை பொடியை தேனோடு கலந்து சாப்பிடும்போது அவ்வளவு மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. முக்கியமாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கருவேப்பிலை பொடி, திரிகடுகு பொடி. திரிகடுகு பொடி அப்படின்னு சொல்கிறது இந்த 3 மூலிகை சேர்ந்தது. அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3ம் சேர்ந்தது தான் திரிகடுகு அப்படின்னு சொல்கிறோம். இந்த திரிகடுகோட இந்த கருவேப்பிலை பொடியும் சம அளவு கலந்து தேனோடு சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கருவேப்பிலையை திரிகடுகு பொடியோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது நிறைய மாற்றங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த அனிமியா, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு உடல் பார்த்தோம்னா வெளுத்து போன மாதிரி இருக்கும். ஸோ முகமே வெளிரி போயிருக்கிறது, நகங்கள் அடிக்கடி உடையுது. ஸோ நகங்கள் உடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் கருவேப்பிலையை பயன்படுத்தலாம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த உணவு முறையில் நம்ம கருவேப்பிலை சாதம் செய்யலாம், கருவேப்பிலை பொடியாக செய்து நம்ம பயன்படுத்தலாம், துவையல் அரைத்து சாப்பிட்றது. ஸோ வாய் கசப்பாக இருக்குங்க, எனக்கு காய்ச்சல் இருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கேன், உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப சிறந்தது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பசியின்மை குணமாவதற்கு சித்த மருத்துவத்தில் செய்யக்கூடிய நிறைய மருந்துகள்லையும் கருவேப்பிலை ஒரு முக்கியமான மூலிகையாக சேர்ந்துருக்கு. ஸோ இதில் பேசிக்காக பார்த்தோம்னா இந்த ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணும்போதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணும்போது பார்த்தோம்னா நெல்லிக்காய், இதில் கரிசலாங்கண்ணி, இதனோட கருவேப்பிலை, இது 3மே சேர்த்து ரொம்ப சிம்பிளாக ஆனால் திக்காக நம்ம அந்த ஆயிலை ரெடி பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப கம்மியான மூலிகைகள் இல்லாமல் நிறைய மூலிகைகள் கொஞ்சம் லேசாக முழுகிற அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம காய்ச்சிக்கினா நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணும்போது தலையில் இருக்கக்கூடிய முடி நன்கு வளர ஆரம்பிக்கும். ஸோ தலைமுடி உதிர்தலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கருவேப்பிலை அப்படின்னு சொன்னால் இதனோட மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தினா நிறைய நோய்கள் நம்ம உடல்லேருந்து குணமாகும். சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.